மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய சேலஞ்ச் வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன சேலஞ்ச் பண்ணுறது மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி என்ன குக்கிங், இன்னைக்கு நான் பண்ண போகிறது குக்கிங் சேலஞ்ச். சேலஞ்ச் எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து ஒரு ரெசிபி சொல்லுவாங்க. அதை ஒரு டைம் நான் கேட்டுட்டு நானே சமைக்க போகிறேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. ஸோ எங்கள் அம்மா கேட்கக்கூடாது, அதான் சேலஞ்ச். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். ஸோ இது எல்லாம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இவங்க தான் எங்கள் அம்மா. அம்மா ரெசிபி சொல்ல ரெடியாம்மா? வாய் தரம்மா. ரெசிபி சொல்லலாமா? சரி சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லி நான் மண்டையில் ஏற்ற போகிறேன். நீ இப்படியே நினச்சி வருவே பண்ணணும், ஏன்னா சமைக்க போகிறேன். முதல்ல குக்கரை அடுப்புல வைக்க வேண்டும். சரி, அதை நான் செஞ்சுக்கிறேன், நீ சொல்ல மட்டும் செய். வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய், எண்ணெய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன், நெய் ஒரு ஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் போடணும். அதெல்லாம் போட்டுட்டு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், இது மட்டும், இது இல்லை, இது மட்டும் இது ஃபர்ஸ்ட் போடணும். இதெல்லாம் ஒவ்வொன்றா போடணும், ஃபுல்லாக தள்ளிடலாமா? ஒன்றா போடலாம், ஃபுல்லாகவும் தள்ளலாம். சரியா? இது போட்டுறியா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது போட்டுட்டு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, அது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அது இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதெல்லாம் போட்டுட்டு அப்படி வணக்கிட்டு இதை போட்டுட்டு இது போடணும். போட்டதுக்கப்புறம் இது போடணும். எது பச்சை மிளகா வந்து வெங்காயம் போடுறீல, அப்போ ஒன்று ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயும் போட ஃபர்ஸ்ட் வெங்காயம் போடணும். மஞ்சள் பச்சை, ஓகே. வெங்காயம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் தக்காளி, அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா வேக விடணும். அப்போ இது பேர் மாதிரி மிக்ஸ். ஆமாம், மிக்ஸ் அரிசி போடணும். ஆமாம், அது தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு அதை போடணும். அவ்வளோதான். போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு விசில் விட. எத்தனை விசில் விடணும்? 2 விசில். 2 விசில். சரி, சமைக்க போகிறேன். எப்படியோ நான் கேட்க மாட்டேன், சொல்லக்கூடாது. ஓகே, சமைக்க போகிறேன். நீ சமைக்கிறது. அப்பா சாப்பிட்டுவோம், அப்பா இருக்க பயமே. ஸோ இப்போது நான் சமைக்க போகிறேன். நான் சமைக்க போகிறேன். எங்கள் அம்மாட்ட கேட்க மாட்டேன். பழுப்பை வச்சுட்டு வைப்போம். வச்சுட்டு எண்ணெய், எண்ணெயே காணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் எண்ணெய் போடும். 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் போடும். நெய் யாருக்கு நெய் பிடிக்காதுன்னு சொல்லுவேன். நெய் ஸ்மெல்லே பிடிக்காது. நெய் ஊற்றிட்டு போகிறேன். அம்மா நான் தான் எண்ணெய் ஊற்றிட்டு நிறைய ஊற்றி நல்லா இதை வந்து உண்ணாப்பில் ஒதுக்கி வச்சிடலாம். நம்ம போட்டதுக்கு இல்லைம்மா. சரி, வாய் எல்லாத்தையும் காயிடும். எல்லாம் போடணும். இதெல்லாம் போட போகிறோம். எல்லாமே போட்டு வச்சு போயிடாது. பக்கத்தை தட்டி வச்சு தட்டு வச்சு போயிடும். தக்காளி போடலாம். தக்காளி தண்ணி எண்ணெய் சொல்லி என்ன போட்டுக்கலாம். போடலாம். போட்டு தேய்ச்சி அடுத்தது வெள்ளம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். கொஞ்சம் மடிச்சால் மடிக்கலாமா? வச்சு வெள்ளம்
job of work is done. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். ஸோ நம்ம கையை தொட்ட ஆவாது. ஸோ ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸ்பூன் ரொம்ப பெருசாக இருக்கு. இங்கேயே எடுத்து போட போகிறேன். சமைக்கிறது பெரிய வேலை. கையெல்லாம் வலிக்குது. நிறைய டைம் அம்மா திட்டிருக்கேன், நல்லா சமைக்க மாட்டேன்ட்டு. சமைக்கும் போது இது பண்ணி கையெல்லாம் வலிக்கிறது. சேலஞ்ச் பண்ணியாச்சு. நீ அம்மா ஹெல்ப் பண்ணாம சமைக்க போறேன். சமைச்சிட்டா இதாக இருக்கு. தண்ணி பிரிஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ இப்போ அடுத்தது சிக்கன் இந்த மாதிரி விஷயம் போட்டால் ஃபுல் தண்ணி ஊற்றி விசிலிடணும். இந்த வேலை இருக்கு. ஸோ வாங்க அடுத்த வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா ஆச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த மாதிரி 5 to 10 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி ஆக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் சேர்த்துட்டு அந்த மண் வச்சு போட போகிறோம். சிக்கன் சேர்த்து மண் வச்சு போடணுமா? நான் பண்ணுறது தான். செட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உப்பு அம்மாட்ட சொன்னாங்க இது போடணும்னு சொல்லிட்டு. உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுருக்கோம். நான் போட்டுக்கிறேன். நீ அளவு சொல்லாது. அளவில் தான் இருக்கு. மிளகாத்தூள் எடுத்து நிறையா போட்டு மாவு நிறைய போட்டு மேனேஜ் பண்ணுறேன். ஸோ வந்து சிக்கன் கிரேவி மாதிரி வச்சு நல்லா கட்டிட்டு தண்ணி போட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டு வச்சுருவோம். அவ்வளோ பிரியாணி முடிச்சு அப்படியே கிரேவி வச்சு நாங்கள் கட்டுக்கிறீங்க அந்த மாதிரி நல்லா தண்ணி எடுத்தனால நல்லா ஸ்மெல் வருது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் சிக்கன் வேக விட்டு தண்ணி ஊற்றிடலாம். அந்த ஒரு சொம்பு தண்ணி. இது எவ்வளோ மீன் தெரில. ஒரு செம்பு மூணு வச்சுருக்கேன். ஸோ அடுத்த அரிசி போட்டு விசில் விடணும். ஏன்னா நானே கிளாப் பண்ணிட்டு அரிசி போகிறேன். அந்த டைம் வந்து இப்போ டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பிட கூட கரெக்டாக இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா பரட்டி விட்டு தண்ணி வந்து கறி வர கலரே வரல. சமையல் சாப்பிடு பண்ணிக்கிறாங்க. நான் டேஸ்ட் நல்லா இருக்கு.
சாப்பிடு. சாப்பிடக்கூடாது முடியல இருக்கேன். உப்பெல்லாம் கரெக்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் நல்லா இருக்குமா? தண்ணி உப்பு அதிகமாக போட்டு உப்பு கொஞ்சம் போட்டால் கரெக்டாக இருக்கும். அதனால நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். டேஸ்ட் பண்ணுறாங்க. உப்பு போடணும். நானே போட அளவு சொல்லாது. கையில ஊத்து. இரு, நான் நக்க மாட்டேன். ரசம் மாதிரி நல்லா இருக்கு. கொஞ்சம் போடு. நான் போட்டுக்கிறேன். ஜல்லி கொட்டி இல்லாம போடு எல்லாத்தையும் போடு. கீழே சிந்த கூட அப்படியே போடு. தூங்கிட்டு இருக்கிற நானே அம்மா வெளியே தெரியாது. ஃபர்ஸ்ட் சாப்பாடு வச்சதில்ல. போய் என்ன பண்ணுவோமா அம்மா சொன்னாங்க. சரி ஒரே டைம் பண்ணி சொல்லி கொடுத்து பார்த்துருக்கேன். தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணிட்டு நல்லா அரிசி கிண்டி ஒண்ணு பண்ற வடிகட்டி வச்சு கடிக்கிட்டு ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஸோ இப்போ நீ குளிச்சிச்சு டேஸ்ட் பார்க்க போறேன். வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. வாடா, வந்து வாடுறா, வந்து வந்து வாடுறா. அம்மா போட்டுட்டேன். அவ்வளவுதான், அதை செஞ்சுட்டேன். கேட்டுக்காது 3 வயசுல விடணும்னு நினைக்கிறேன். 4 விட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சு தர போகிறோம். புகையாக வருது.
கொத்தமல்லி தலை மேலாப்பில் அப்படி தூவி விட்டு கிண்ட போகிறோம். கரண்டி எங்கம்மா? வாவ், அம்மா நல்லா செஞ்சிருக்கோம். வீடியோ கொண்டாயிட்ட குழந்தை வச்சு ஆறாவது சரியா போய் கரெக்டா. நானே கிளம்பி எழுதிடுவேன். எல்லாமே நான் பண்ணணும். இதில் லைட்டாக குழம்பிட்டது. மற்றபடி எல்லாம் டன். தண்ணி அதான் அதிகம் ஊற்றிட்டாங்க. ஓகே, செஞ்சு முடிச்சுட்டேன். சொல்லி நம்ம பிரியாணி இப்போ அம்ச்சி ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வந்து டேஸ்ட் பாருங்க. இதுதான் எங்கள் அம்ச்சி, அம்மாவோட அம்மா. ஸோ இவங்க தான் வந்து சாப்பிட போகிறாங்க. பிரியாணி குழஞ்சிருச்சு. அது அம்ச்சி கரெக்டாக இருக்கும், எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. தண்ணி எச்சா எவ்வளோ ஊற்றுனீங்க? நான் அளவாக தான் ஊற்றினேன். அம்மா தான் வந்து 2 சொம்பு ஊற்றிட்டா. நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். பத்தியாமா சிரிப்பு வருதா? சிரிப்பு. என் புள்ள ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச பிரியாணி சூப்பர். சமைச்சு முடிச்சு ஒரு நல்ல ஒரு கமெண்ட்ஸ் அமைச்சிட்டு வந்து வாங்கியாச்சு. ஸோ தட் இந்த சேலஞ்சில் நான் வின் பண்ணிட்டேன். ஆனால் தண்ணி ஓட்ட எங்கள் அம்மா அதிகம் ஊற்றிட்டாங்க. அது வரைக்கும் நல்லாயிருக்கு, அம்மா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ தட் பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை உங்களை வந்து விடைபெறுது உங்கள் ஸ்வேதா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போனா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே, அப்படியா?